எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்குன்னா முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரக்கூடிய நாள் பிறந்தாச்சுங்க. அதனால தான் இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுடைய கண்களுக்கு இன்னைக்கு தென்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்க வேண்டும்னா, தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றியாக மாற வேண்டும்னா, உங்களுடைய தலைவிதியை மாற்றி தரக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த நேரமான இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எப்படி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டா உங்கள் வாழ்க்கையில் உடனடி வளர்ச்சி மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இது நாள் வரை பார்த்தீங்கன்னா தடைப்பட்டு இருந்த சுப காரியங்கள் இருந்த தடைகள் விலகும். நிச்சயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இனி வெற்றிக்கு வெற்றி தான் சொல்லும் வகையில் எல்லாமே நல்லதாக நடக்கணும்னா, அதிகாலைன்னு சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த தீபம் ஏற்றி வழிபட்டா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பரிகாரத்தை ஃபாலோ பண்ணி பயன்பெற்றிக்கிறன்னு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து சிக்கல்கள் சந்திச்சுட்டு வரீங்கனாலும், தொழில் ரீதியாக போட்டிகள் அதிகமாக இருந்தாலும், உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா, ஜாதக ரீதியான தீர்வுக்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா சிறப்பான ஒரு பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் சொல்லக்கூடிய அதிகாலை 4 மணிலேருந்து 6 மணி வரையிலான நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு. சூரிய உதயத்துக்கு முன்னதான இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தை நினைச்சாலும் அது விரைவில் நிறைவேறுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரம் பார்த்திங்கன்னா லட்சுமி கடாட்சம் பார்த்திங்கன்னா அதிகம் நிறைந்த நேரமாக சொல்லப்படுதுங்க. இந்த நேரத்தில் நம்ம அதனால தான் சின்ன வயசுலேருந்தே காலையில் சீக்கிரமாக எழுந்து படிக்கக்கூடிய வழிபாடு முறை இருக்குது. அதே போல தான் தெய்வ வழிபாடும் சிறப்பான ஒரு பலனே தெரியுங்க. நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தையோ ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. இந்த நேரம் பார்த்திங்கன்னா மொத்தமுள்ள 64 முகூர்த்தங்களில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாதுங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பிரம்மருக்குரிய நேரமாக இருக்குது. அனைத்து தெய்வ சக்தியும் ஒன்றிணையக்கூடிய நேரம் தாங்க இது. இந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதன் பலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் பல மடங்காக கிடைக்க போகுதுங்க. இந்த நேரத்தில் எளிமையான இந்த ஒரு வழிபாட்டினை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. வாழ்க்கையிலையும் சரிங்க, தொழிலில் வளர்ச்சி உண்டாகும், வீட்டில் சுபிட்சம் ஏற்படும். தினமும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுஞ்சிட்டு வீட்டில் குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து தலை குளித்து தான் விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது. அப்படி தலைக்கு தினமும் குளிக்க முடியாதவங்க உடலுக்கு மட்டுமாவது குளிச்சுட்டு மஞ்சள் தண்ணீரை தலையில் தெளிச்சுட்டு நீங்கள் வீட்டில் விளக்கேற்றலாம். 60 வயதுக்கு மேற்பட்டவங்க கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தீங்கன்னா என்ன செய்யலாம்னா, முகம் கை கால் மட்டும் கழுவிட்டு நீங்கள் விளக்கேற்றலாங்க. அது மட்டும் இல்லை, நடுத்தர வயதுடையவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக குளிச்சுட்டு விளக்கேற்றுவது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் பூஜையில் விளக்கேற்றும் போது அகல் விளக்கை எத்தனை வேணுமானாலும் நீங்கள் மனதார வேண்டி வழிபடலாம். வீட்டு நிலைவாசலை அதிகாலை விளக்கேற்றி வழிபட்டாலே அனைத்து தெய்வங்களுடைய அருளும் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். அதே போல் இந்த நேரத்தில் ஒரு விரிப்பு இட்டு அதன் மீது நீங்கள் அமர்ந்து கொண்டு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அவருக்குரிய ஸ்லோகங்களை 11 முறை சொல்லி வழிபட்டால் ரொம்பவே சிறப்புங்க. அப்படி உங்களால் ஸ்லோகத்தை சொல்ல முடியலன்னா எளிமையான மந்திரமான ஓம் நமச்சிவாயா ஓம் பிரம்மதேவாய நம என்னும் மந்திரத்தை சொல்லிட்டு வழிபட்டு வந்தாலே நிச்சயம் திருமணம், குழந்தை, வேலை, படிப்பு, பொருளாதார பிரச்சனை எந்த ஒரு காரியத்தும் உங்களுக்கு நிச்சயம் கைக்கூடி வருங்க. அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் இனி விலகிடும். அதே போல் தொடர்ந்து இதே தினமும் விளக்கேற்றி வச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் மந்திரங்களை சொல்லி வேண்டிகிட்டு வந்தாலே ஒரு வாரத்துக்குள்ளே நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறி இருக்கும். பிறகு தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்யலாங்க. இந்த பிரம்ம காயத்ரி மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லி வழிபட்டு வந்தாலே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மாற்றம் ஏற்படுறது நிச்சயம் உங்களால் உணர முடியும். அதே மட்டும் இல்லைங்க, இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றும் போது சிறிய மூக்குத்தி அளவுக்கு அதில் தங்கம், அதே அளவுக்கு வெள்ளி இல்லைன்னா செப்புன்னு உலோகத்தை அந்த விளக்கில் இட்டு 1 ரூபாய் நாணயமும் வச்சு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு விளக்கீட்டில்
விளக்கேற்றி வந்தாலே வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ கடாச்சம் உண்டாகும். இப்படி விளக்கேற்றுபவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அல்லால குறையாத பணம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த விளக்கினை சுத்தம் செய்யும்போது அதில் நீங்கள் போட்டு வச்சுருக்கக்கூடிய தங்கத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு சுத்தம் செய்து மீண்டும் விளக்கேற்றும் போது இந்த மாதிரி போட்டு விளக்கேற்றினாலே நிச்சயம் உங்கள் வீட்டில் மகாலட்சுமியினுடைய அருள் எப்போதும் நிறைந்திருக்குங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றும் போது உரிய மந்திரங்களை சொல்லுங்க. இல்லை தெரியாத பட்சத்தில் ஓம் நமச்சிவாய ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை சொல்லி கூட வழிபடலாம். மேலும் நீங்கள் விளக்கேற்றும் போது உங்களுடைய பார்த்திங்கன்னா வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடும் போது காலகாலமாக நம்ம செய்து வரக்கூடிய வழக்கம்தான். இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம விளக்கேற்றுவதால் ரொம்பவே விசேஷமான பலனை தருங்க. அதே சமயத்தில் இந்த நேரத்தில் தான் தேவர்கள், சிவபார்வதி, மகாலட்சுமின்னு தெய்வங்கள் வான மண்டலத்தில் சஞ்சரிப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரமான அதிகாலை 3லிருந்து 5:30 மணி வரையாகக்கூடிய இந்த காலையில் நம்ம விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் முழு பலனும் நிச்சயம் வேண்டுதலும் உடனே நிறைவேறும். நீங்கள் தினமுமே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இறைவனை வேண்டி இந்த ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்டு வந்தால அந்த தெய்வத்தினுடைய அருளால் உங்களுடைய வேண்டுதல் விரைவில் பழிச்சிடும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் விளக்கேற்றி வந்தீங்கன்னா அந்த அகல் விளக்கில் சிவன், சூரிய பகவானை வணங்குவதன் மூலம் மனதில் உங்களுக்கான அமைதி உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமை உங்கள் சூரிய கிரக தோஷங்கள் நீங்கிடும். அடுத்ததாக திங்கட்கிழமை நாளில் நீங்கள் அதிகாலையில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் அம்பிகையை வழிபட்டிங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் நீங்கி ஞானம் பெருகும். சந்திர கிரக தோஷங்கள் நீங்கும். அது மட்டும் இல்லைங்க, செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் விளக்கேற்றும் போது முருகனை நினைச்சு வேண்டிக் கொண்டு விளக்கேற்றுங்க. இந்த நாளில் மேலும் பார்த்தீங்கன்னா பஞ்சலோக விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தாலே தீராத நோய்களும் நிச்சயம் தீரும். கந்தசஷ்டி பாதிப்புகள் ஏற்படாது. பீடை, செய்வினை கோளாறுகள் நீங்கும். செவ்வாய் கிரக தோஷங்கள் நீங்கிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாளாக விஷ்ணுவிற்கு உகந்த பார்த்தீங்கன்னா விளக்கேற்று விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்துட்டு பெருமாளை வழிபட்டு வந்தால் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அது மட்டும் இல்லை, கல்வியில் சிறப்பாக மாறினா அதிக மதிப்பெண்களும் கிடைக்குங்க. சகல கலைகளும் சித்தியாகும். விஷ்ணுவிற்கு பிடித்தமான துளசி மாலை சாட்சி இந்த நாளை வழிபட்டா உங்களுக்கான பலனும் பல மடங்கு கிடைக்கும். மேலும் புத கிரக தோஷங்கள் நீங்கும். அடுத்தபடியாக வியாழக்கிழமை நாளில் அகல் விளக்கில் நெய் விளக்கேற்றி சித்தர்களையும் ராகவேந்திரா, சாய்பாபா போன்ற மகான்களும் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு வந்தாலே சகல சௌபாக்கியமும் உண்டாகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு வழிபடக்கூடிய சிறப்பான நாள். குரு கிரக தோஷங்கள் நீங்கிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் வெள்ளி விளக்கேற்றி கனகாதர சோஸ்திரம் சொல்லி மகாலட்சுமி தாயை வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருகும், கடன்கள் தீரும், அஷ்டலட்சுமிகளும் வீட்டில் நிரந்தர வாசம் செய்வாங்க. சுக்கிர கிரக தோஷங்கள் நீங்கிடுங்க. அடுத்ததாக சனிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா ருத்ர மந்திர பாராயணம் செய்து சிவபெருமானை நினைச்சு வழிபட்டிங்கன்னா சனி தோஷம் நிச்சய விலகும். அஞ்சனியர் வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டுங்க. மேலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உடல் இயக்கங்கள் சீராக இருக்குங்க. பதற்றம் இல்லாத அமைதியாக நிலவக்கூடிய இந்த மனதை கொண்டு உங்களுடைய உடலையும் மனதையும் ஒரே நிலையாக வச்சு உங்களுடைய வேண்டுதலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றி வந்தாலே சிறப்பான பலன் உண்டு. இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற மண்ணாலான தட்டு ஒரு சட்டி வாங்கி எடுத்து வச்சுட்டு இதை தண்ணீரில் வச்சு சுத்தம் செய்த பிறகு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு கல் உப்பை நிரப்பி அதன் மேலே அகல் விளக்கை வச்சு தீபம் ஏற்றுங்க. இந்த தீபத்தை இழுப்ப எண்ணெயும் பஞ்சு திரை கொண்டு ஏற்றுவது நல்லதுங்க. காலை 3:30 மணிக்கு இந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் கிழக்கு முகமாக எரியும்படி ஏற்றுங்க. இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற நீங்கள் காலையில் எழுந்து குளிக்கணும். ரொம்ப அவசியம் கிடையாதுங்க. பல் துளக்கி கை கால் கழுவிட்டு கூட நீங்கள் சுத்தமான திருநீரை நெற்றியில் நனைந்து கொண்டு சிவனினுடைய ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். நீங்களும் கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்திடுங்க. பிறகு இந்த தெய்வத்தையே உங்களுடைய குலதெய்வமாக நினைச்சு இல்லைன்னா இஷ்ட தெய்வமாக மனதுக்குள்ளே நினச்சிட்டு உடனே வேண்டுதல் நிறைவேற வேண்டுன்னு கோரிக்கை வச்சுடுங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 21 நாட்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி வழிபட்டாலும்
நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இப்படி நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையும் பார்த்தீங்கன்னா 3 நாளில் நடக்கணும் சொல்லுவாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதே போல் இன்னொரு தீப வழிபாடு என்னென்னா, அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி தூளை நுணுக்கி பார்த்தீங்கன்னா அதில் 2 சிட்டிகை அளவு போட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 21 நாட்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் மனதார இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த ஒரு தீபம் ஏற்றி வந்தாலும் நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. மேலும் அதிகாலை எழுந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வீட்டு வாசலில் கோலம் போட்ட பிறகு வீட்டு நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட அனைத்து தெய்வங்களுடைய அருளோ உங்கள் குலதெய்வத்தின் அருளோ எப்போதும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நிலைத்திருக்குங்க. அதே போல் வீட்டு பூஜை அறையை எப்போதும் சுத்தமாக வச்சுக்கோங்க. வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய படங்களுக்கு பூக்கள் வாசனை நிறைந்த மலர்களை மட்டும் பயன்படுத்துங்க. வாடிய காய்ந்த மலர்களை எப்போதும் பூஜை அறையில் வச்சுருக்காதீங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் இறைவனுடைய அருள் எப்போது நிலைத்திருக்க பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் மறக்காமல் எப்போதும் பார்த்தீங்கன்னா பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் இருக்குமாறு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் எத்தனையோ விலை உயர்ந்த விளக்குகள் வைத்து நீங்கள் வழிபட்டாலும் நிச்சயம் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து வழிபட்டால் ரொம்ப சிறப்பு. மகாலட்சுமியினுடைய அருள் கடாட்சம் எப்போது நிறைந்திருக்க வெள்ளிக்கிழமை நாளில் கருப்பு உலர்த்தராட்சியும் கற்கண்டும் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக மகாலட்சுமி படத்திற்கு அருகில் வைத்து வெள்ளிக்கிழமை நாளில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 வாரங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் நிச்சயம் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்போடு மகிழ்ச்சி உண்டாகும். பொருளுக்கும் சரிங்க, பணத்துக்கும் எந்தவித பற்றாக்குறையும் ஏற்படாது. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் அதிகாலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையில் ஈடுபடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.